கதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி அவர்களுக்கு சேவை செய்தேன். அஷ்ரஸினீன, 10 வருடங்கள். பில் மதீனத்தி, மதீனா முனவ்வராவில். வஅன குலாமுன், என்னுடைய நிலைமை என்னவென்றால் நான் சிறு பையனாக இருந்தேன். லைஸ குல்லு அம்ரின், என்னுடைய எல்லா செயல்களும், லைஸ குல்லு அம்ரி, என்னுடைய எல்லா செயல்களும் இருந்ததில்லை. கமா யஷ்தஹி சாஹிபி அன் யகூன அலைஹி, நபி அவர்களுடைய விருப்பப்படி. இருந்தாலும் மா கால லீ ஃபீஹா உஃபுன் கத்து, ஒரு முறை கூட நபி அவர்கள் என்னை பார்த்து உஃப் என்ற வார்த்தை சொன்னதில்லை. அடுத்த விஷயம், ஒமா கால லீ லிமா ஃபஅல்த ஹாதா, இந்த விஷயத்தை நீ எதற்காக செய்தாய் என்று கூட கேட்டதில்லை. இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அம் அல்லாஹ் ஃபஅல்த ஹாதா, இந்த வேலையை ஏன் நீ செய்யல அப்படின்னு கேட்டதில்லை. 10 வருடங்கள் நபி அவர்களோடு இருந்தேன் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு இமாமும், ஒவ்வொரு உலமாக்களும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு மதரசாவுடைய பெரிய உஸ்தாத்மார்களும் இந்த ஒரு சுண்ணத்தை பேரி காத்தாலே உண்மையான மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் வைக்கலாம், யாருடைய மனதில் உழைக்காமல் வாழலாம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். நான் வயதில் சிறியவனாக இருந்ததால் என்னுடைய வேலை யாவும் நபி அவர்களின் விருப்பப்படி இருக்கவில்லை. சிறு வயதின் காரணமாக என்னால் பல தவறுகள் நிகழ்ந்துவிடும். ஆனால் இந்த 10 வருட காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சின்னி என்று கூட சொன்னதில்லை. இந்த வேலையை ஏன் செய்தாய் என்றோ, ஏன் இந்த வேலையை செய்யவில்லை என்றோ ஒருபோதும் என்னிடம் கேட்டதில்லை. நூன் திருமிதி. மன், எவர் ஒருவர் சர்ரஹு விரும்புகிறாரோ அவருக்கு ஐயுஞ்சியஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று மின் குரபி யௌமில் கியாமத்தி, கியாமத்தன்று இருக்கக்கூடிய சிரமங்களிலிருந்து, இறுதி தீர்ப்பு நாளில் இருக்கக்கூடிய வரக்கூடிய சிரமங்களிலிருந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று யார் விரும்புவாரோ அவர் செய்ய வேண்டிய விஷயம் 2. ஒன்று, ஃபல் யுனஃபிஸ் அன் முஅஸிரின். முஅஸிர் என்று சொன்னால் வறுமையில் இருக்கக்கூடியவர். வறுமையில் இருக்கக்கூடியவருக்கு ஃபல் யுனஃபிஸ், தவணை தரவும். ஒருவேளை வறுமை உள்ளவர்கள் கடன் வாங்கியிருந்தால் தவணை தரவும் 1. அல்லது கடன் கொடுத்தவர் வசதியானவர் என்று சொன்னால் அவு யதஉ அன்ஹு, அவு யதஅ அன்ஹு, அவருடைய கடனை முழுமையாகவோ அல்லது சற்று குறைத்தோ மன்னித்து விடவும். இந்த 2 அமல்கள் யார் செய்வார்களோ அவர்கள் கியாமத்துடைய சிரமங்களிலிருந்து அல்லாஹ் தஆலாவிலிருந்து விடுதலை பெறுவார். கியாமத்து நாளின் சிரமங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா தன்னை காக்க வேண்டும் என எவர் விரும்புகிறாரோ அவர் வறுமையில் வாழ்பவர்களுக்கு, கடன் பட்டவருக்கு தவணை கொடுக்கவும் 1. அல்லது தனக்கு சேர வேண்டியவை அனைத்தையும் அல்லது ஒரு பகுதியை மன்னித்து விடவும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக
ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம். மன் எவர் ஒருவர், பல ஹதீஸ் இந்த வார்த்தை நமக்கு கிடைக்கும். மன் மன் புவர், அவர் யார்? மன் எவர் ஒருவர் இஅ்ததர மன்னிப்பு கேட்டாரோ, அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் மன்னிக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது. எவர் ஒருவர் மன்னிப்பு கேட்டாரோ, இலா அஹ்லிஹி தன்னுடைய சகோதரனிடத்தில், அது சொந்த சகோதரனாக இருக்கட்டும், அல்லது முஸ்லிம் சகோதரனாக இருக்கட்டும், அல்லது மாற்று சகோதரனாக இருக்கட்டும், தன்னுடைய அவருக்கு செய்த தீங்கின் காரணமாக, அந்த நபருக்கு தான் செய்த பாவத்தின் காரணமாக அவர் திரும்பி வந்து யாரிடத்தில் மன்னிப்பு கேட்டாரோ, மன்னிப்பு கேட்ட பிறகும் யாருக்கு தீங்கு விளைவித்தாலும் அவர் ஒருவேளை மன்னிக்கவில்லை என்றால், பலம் அவர் மன்னிக்கவில்லை என்றால், மன்னிப்பு கேட்டவர் உயர்ந்தவராயிருவாரு, மன்னிப்பு கேட்டவர் சொர்க்கவாசி ஆயிடுவாரு. ஆனால் யாருக்கு அநியாயம் செஞ்சாரோ அவர் எப்படிப்பட்ட பாவி ஆவார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கான அலைஹி அவர் மீது ஆகிவிடும் மிஸ்லு ஹதீஅத்தி சாஹிபி மக்ஸில், வரி வசூலுப்பவருக்கு உள்ள பாவம், அதுவும் அநியாயமாக டேக்ஸ் வரி வசூலிப்பவருடைய பாவத்தை மன்னிப்பு கேட்டும் மன்னிப்பு கொடுக்காதவருக்கு வந்து சேர்ந்துவிடும். யாரேனும் ஒரு மனிதர் தன் முஸ்லிம் சகோதரரிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க, இந்த ஹதீஸ்ல எங்கேயுமே முஸ்லிம்ல இல்ல, பொதுவான வார்த்தை தான். ஆனால் குறிப்பாக, ஏனென்றால் முஸ்லிம் இல்லாதவர்கள் இறந்தால் அவருடைய நிலைமை என்ன நமக்கே தெரியும், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்னவென்று. அதனால அது போடல. ஆனால் உண்மையில என்னன்னா, மாற்று சகோதரர்களுக்கு கூட நாம் தீங்கு இழைத்திருந்தால் அவரிடத்திலும் மன்னிப்பு கேட்பதுதான் மார்க்க சட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் அல்லாஹ்வுடைய படைப்புதான். யாரேனும் ஒரு மனிதர் தன் முஸ்லிம் சகோதரிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க இவர் அவரை மன்னிக்கவில்லை என்றால், அநியாயமாக வரி வசூலிப்பவர்களுக்குரிய பாவம் இவருக்கு கிடைக்கும் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜௌதான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் இப்னு மாஜா. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா